ஸோ இதுதான் வந்து ஆர்சிசி 7th யூனிட் 30 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆர்சிசியோட சிலபஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைன் ஆஃப் காங்க்ரீட் மெம்பர்ஸ் இருக்குது, லிமிட் ஸ்டேட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அந்த டிசைன் மெத்தட்ஸ் இருக்கும், எல்எம்டின்னு சொல்லுவோம். ஸோ எல்எஸ்எம்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து டிசைன் ஆஃப் ஸ்லாபில் வந்து 1-வே ஸ்லாப், 2-வே ஸ்லாப், ஃப்ளாட் ஸ்லாப் இருக்குது. டிசைன் ஆஃப் சிங்லி டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளான்ச்டு செக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ஃபூட்டிங்ஸ் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண சிலபஸ் வந்து ரீட்டைனிங் வால் அண்ட் வாட்டர் டேங்க்ஸ். ஆக்சுவலாக அந்த ரீட்டைனிங் வால் வாட்டர் டேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸில் வந்து சிலபஸில் ஆட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம டிசைன் ஓரியன்டாக வர்றதுனால நம்ம வந்து ஆர்சிசிலே படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போது இன்றைக்கி நான் எதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிசைன் ஆஃப் காங்க்ரீட் மெம்பர்ஸ். அதாவது ஒரு காங்க்ரீட் மெம்பர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக்காக ஃபண்டமெண்டலாக எனக்கு டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் டிசைனில். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகேட்டோட சைஸோ இல்லைனா மிக்ஸ் ரேஷியோவோ, இல்லை என்னோடய டிசைன் மிக்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ரேஷியோ வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ போடணும். ஸோ அந்த கோடு ஐஎஸ் கோடல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் லிமிட் ஸ்டேட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் டிசைன் கான்செப்ட், அந்த 2 மெத்தட் நமக்கு மொத்தம் 3 விதமான மெத்தட்ஸ் இருக்கும். லிமிட் ஸ்டேட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் அல்டிமேட் லோட் மெத்தட்னு 3 விதமான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது லிமிட் ஸ்டேட் மெத்தடு. வாட்டர் டேங்கு அந்த மாதிரி ஃப்ளூயிட் ஓரியன்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் போவோம். ஸோ இந்த 2 மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அது ரெண்டும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ரெண்டுக்குமான கோடல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம இன்றைக்கி படிச்சிடலாம். ஸோ நாளைக்கு டிசைன் ஆஃப் ஸ்லாப் பார்க்கலாம், ஒன்றுன்னா போகலாம். இதுதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். படிச்சுட்டு நான் சொல்கிறேன்.